ஹலோ எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம ஆல்கோ ட்ரேடிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ண போகிறோம் நிஃப்டி ஆப்ஷனில். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா நேற்று க்ளோசிங் ப்ரைஸ் என்ன இருக்கோ அதோட அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் யூஸ் பண்ணுவோம். 9:50 to 9:45 டார்கெட் ஸ்டாப் லாஸ் ரெண்டுமே செட் பண்ணி வச்சிடணும். ஒன்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் வச்சு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஆர்எல்எஸ் நமக்கு 9:45 என்ன ப்ரைஸ்க்கு அந்த ப்ரைஸில் ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். ஸோ இன்னைக்கு டேட் செட் பார்க்கலாம். இப்போ நம்ம இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா September 17 and previous day closing price வந்து 25,348 இருக்கு. நம்ம அந்தம் எடுத்துக்கணும். 25,300 கால் ஆப்ஷன், தென் 25,300 ஆப்ஷன் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம், தென் சிம்பிள் காப்பி பண்ணிக்கணும், தென் பேராமீட்டர்ஸ்ல ஸ்ட்ரைக் ஒன் கால் ஆப்ஷன் தரணும், தென் ஸ்ட்ரைக் டு புட் ஆப்ஷன் தரணும். இங்கே சி பதிலாக பி மாத்திக்கணும் புட் ஆப்ஷனுக்கு. இப்போ ரோபோல ஃபிட் பண்ணலாம். டேட்டா ஃபீட்ல ஃபர்ஸ்ட் கால் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும், தென் புட் ஆப்ஷன் ஆட் பண்ணிக்கணும். இப்போ லாட் சைஸ் மாற்றலாம் 40க்கு, தென் புட் ஆப்ஷன் லாட் சைஸ் மாற்றணும் 40க்கு. இப்போ ப்ராஃபிட் செட் பண்ணுறோம் 20,000க்கு. ஸோ மார்க்கெட் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்த ரோபோ ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணும். ஃபியூச்சரில் பை என்ட்ரி வந்தால் கால் ஆப்ஷன் பை பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சரில் செல் என்ட்ரி வந்தால் புட் ஆப்ஷன் பை பண்ணும். ஸோ இந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மினிமம் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 15,000 தேவைப்படும் நிஃப்டிக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டுக்கு நீங்கள் 500 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 10 லாட்ஸ் பண்ண போறீங்கன்னா 5,000 rupees ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம 40 லாட்ஸ் பண்ணியிருக்கோம். ப்ராஃபிட் 20,000 கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் டார்கெட் ரீச் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆயிரும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி உங்க ஓன் ஸ்ட்ராட்டஜி இதில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் யூஸ் பண்றீங்கன்னா, சூப்பர் ட்ரெண்ட்ல எப்பெல்லாம் நமக்கு பை என்ட்ரி வருதோ அப்பெல்லாம் கால் ஆப்ஷன் இருக்கும், எப்பெல்லாம் செல் என்ட்ரி வருதோ அப்பெல்லாம் புட் ஆப்ஷன் இருக்கும். ஆப்ஷன் பையிங்ல சேம் நீங்க ஆப்ஷன் செல்லிங் கூட பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சூப்பர் ட்ரெண்ட்ல பை என்ட்ரி வந்தா புட் ஆப்ஷன் செல் பண்ணும், அதே மாதிரி ஃபியூச்சர்ல செல் என்ட்ரி வந்தா கால் ஆப்ஷன் செல் பண்ணும். ஸோ அதுவும் உங்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க கேபிட்டல் அதிகமாக பண்றீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணலாம் இல்லை நீங்க. ஸோ க்ளோசிங் ஆஃப் த கேண்டில் நமக்கு என்ட்ரி வந்துடும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணா பாருங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பண்றது ஆப்ஷன் பையிங். ஸோ இப்போ செல் என்ட்ரி வந்திருக்கு, ஃபியூச்சர்ல புட் ஆப்ஷன் பை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போதைக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் 9,000 இருக்கு. ஸோ மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்போ கொஞ்சம் மேபி கால் ஆப்ஷன் போக சான்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். 14,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. ஸோ 16,350 வந்திருக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட். ஸோ டார்கெட் ரீச் ஆயிருக்கு. ஓகே, ஸோ நீ கால் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த என்ட்ரியும் வரல. புட் ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா 20,850 ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம். இப்போ ஆர்டர் புக் பார்க்கலாம். புட் ஆப்ஷன் பை பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 89.9, தென் ஸ்கொயர் ஆஃப் பண்ண ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 96.85. நீங்கள் ப்ரைஸ் அண்ட் டைமிங் இதில் பார்த்துக்கலாம். இன்னைக்கு ஓவரால் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 20,850 பண்ணியிருக்கோம். சரி, இந்த ரோபோ விஷயம் டவுட்ல காலர் வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. Abda Bishwa, thank you.